கடன் உன்னை வசப்படுத்த முடியாது. தொடர்ச்சி. கடன் என்ற சொல் மனிதனின் இயல்பான செயல்களை அவசியமாக நிறைவேற்றுதல் குறித்து அடையாளமாக இருக்கிறது. இயற்கையின் செயல்களுக்கு ஈடுகொடுக்கும் தன்மையை கடன் என்றோ கடமை என்றோ வரையறுப்பது அவரவர் விருப்பத்தின் பொருட்டு அமைவது. ஆனால் கடன் என்பது இருப்பவன் இல்லாதவனுக்கு திரும்ப பெறுவதற்கு கொடுப்பது, அதாவது இருவருக்கும் இடையே ஏற்படும் உடன்படிக்கை. இருப்பவன் என்பவன் பொருள் வைத்திருப்பவன், இல்லாதவன் என்பவன் பொருள் தேவைப்படும் தன்மையுடையவன். இருப்பவன் என்பவன் இருக்கும் பொருளை தன்வசம் கை கொண்டவன், இல்லாதவன் பொருளை தன்வசப்படுத்தி கொள்ள தெரியாதவன்.